ஓகே இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, எனக்கு இப்போ பிரெஸ்ட் கேன்சர் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எது மாதிரி இருக்குது, என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சர்ஜன் எடுத்துக்கிட்டோம்னா முன்னாடிலாம் வந்து ஃபுல்லாக மார்பகத்தை எடுத்துருவாங்க. ஓகே, இப்போ அப்படி கிடையாது. மார்பகத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா மார்பகத்தில் இருக்க அந்த கேன்சர் கட்டியை மட்டும் எடுத்துகிட்டு மார்பகத்தை ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஓகே, அதனால தான் முன்னாடிலாம் ஏர்லி டிடெக்ஷன் சேவ்ஸ் லைவ்ஸ் அப்படின்னு மாத்திரம் இருந்துச்சு. இப்போ வந்து ஏர்லி டிடெக்ஷன் சேவ்ஸ் லைவ்ஸ் அண்ட் யோர் பிரெஸ்ட். ஓகே ஓகே, ஸோ அது ரொம்ப ஒரு ஃபீமேலுடைய சைக்காலஜி, அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் எல்லாமே அவங்களுடைய பிரெஸ்ட்டில் தான். ஸோ அது வந்து சேவ் பண்ண முடியும்னா அது ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ சர்ஜரியுமே ஒரு 1 or 2 டேஸ்லேயே வந்து 3 மேக்ஸிமம் 2 டேஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன். கீமோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3-4 months ஒன்ஸ் இன் 21 days அந்த மாதிரி. அதில் ஹேர் ஃபால் ஆகும். பட் ஆனால் ஹேர் ஃபால் திருப்பியும் வந்து ஒன்ஸ் கீமோலாம் முடிஞ்ச பிறகு ஹேர் ஃபால் வந்து திருப்பியும் வந்து நார்மல் ஹேர் they will get back the normal hair. டியூரிங் கீமோ இந்த வாமிட்டிங் அதெல்லாம் மைல்டாக இருக்கும். பட் அது எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரேடியேஷனும் பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் எக்யூப்மெண்ட்டு வந்து கவர்மெண்ட் சைட்லேயும் இருக்குது, ப்ரைவேட் சைட்லேயும் இருக்குது. சென்னை இஸ் தி ஹப் ஃபார் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் ஹோல் ஆஃப் ஏஷியானே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மெஷின்ஸ் எல்லாமே வந்து சென்னையில் இருக்குது. ஓகே, நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸே இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே இருக்குது.